வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 527 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக சர்வதேச அளவில் மிக மையமான இடமாக மாறியுள்ளது ஏமன். ஏமன் மீது ஒரே இரவில் பல போர் விமானங்கள் மூலம் அமெரிக்கா நடத்திய தாக்குதல், அதன் பிறகு அதனால் வீரமரணம் அடைந்த 30க்கும் மேற்பட்ட ஏமன் மக்கள், அதனைத் தொடர்ந்து மறுநாள் அமெரிக்க போர்க்கப்பலான ஹாரி ட்ரூமன் மீது ஏமன் அன்சருல்லா நடத்திய தாக்குதல்கள், இப்படி அதனைத் தொடர்ந்து மிக கடுமையாக ஏமன் மற்றும் அமெரிக்கா இடையிலான அந்த வார்த்தை போர், அறிக்கை போரானது துவங்கி இருக்கிறது. சமீபத்தில் நாம் இதை பேசும் சில மணி நேரங்களுக்கு முன்பு, அதாவது 17 மார்ச் மாலை நேரத்தில் ட்ரம்ப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார், நேரடியாக கூறியிருக்கிறார். இதற்கு மேல் ஏமன் வீசும் ஒவ்வொரு ஏவுகணையும் ஒவ்வொரு குண்டும் ஈரான் வீசியதாகவே நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வோம், அதற்கு ஈரானையே நாங்கள் கணக்காக காட்டுவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இது ஏற்கனவே பயந்தது போல இந்த பிராந்தியத்தில் ஈரானை மையப்படுத்தி நகரும் போருக்கான அறிகுறிகள் மிக வேகமாகவும் மிக தெளிவாகவும் தெரிய துவங்கிவிட்டன. இதன் சூழ்நிலைகள் தற்போது என்ன, எதை நோக்கி அடுத்து நாம் எதை சந்திக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் இன்று நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ஏமன் அன்சருல்லா மேல் நடந்த தாக்குதல், அதன் பிறகு அவங்க திருப்பி நடத்தினது, இது எல்லாமே இந்த இடைப்பட்ட 3 நாட்கள்ல தோழர்கள் எல்லாமே கவனிச்சிருப்பாங்க. இதனுடைய நான் அதுல மிக முக்கியமா நான் கேட்க நினைச்சது என்ன அப்படின்னா, அந்த முதல் நாள் தாக்குதல் நடந்தோன்னா மறுநாள் காலையில ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் எங்கேருந்து கிளம்பி வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இதற்கு முந்தைய தாக்குதல் தொடங்க போகுது அப்படின்னு சொன்னப்போ ஓமன் இமிடியேட்டா எங்களுடைய வானிலை மூடுறோம், எங்கதான் தயவு செஞ்சு யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஓமன் சொன்னிச்சு. சவுதியும் அதே போல சொல்லிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க. மற்ற நாடுகளும் எங்களுடைய ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தாதீங்க நீங்க அப்படின்னு சொன்னதா தகவல் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சைப்ரஸ்ல இருந்து கிளம்பி வந்தாங்க. ஆனா இந்த தடவை பஹ்ரைன்ல இருந்து கிளம்பி வந்துச்சு, யுஏஇல இருந்து கிளம்பி வந்துச்சு, கத்தார்ல இருந்து கிளம்பி வந்துச்சுன்னு தகவல் வருது. இப்படி கிளம்பி அந்த லேண்ட்ல இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய ஏமன் மேல குண்டு வீசுறாங்க அப்படின்னா, இது ஏமன் டைரக்டா அவங்களுடைய கத்தார் உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏர்பேஸ் மேலேயோ பஹ்ரைன்லயோ இல்ல இதுலயோ யுஏஇலயோ தாக்குதல் நடந்துச்சுன்னா இது இன்னும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரளயமா மாறுவேன். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தோழர், எல்லாரையும் பிரளயமா ஆக்கணுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால தவிர்க்க முடியாது. அதுதான் இப்ப இங்க நடக்குது. அமெரிக்கா இதை ஒரு மிகப்பெரிய போரா மாத்துறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் அவங்க என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றாங்கன்ட்டு. யமன் வீசுற ஒவ்வொரு குண்டும், யமன் வீசுற ஒவ்வொரு ஏவுகணைகளும் ஈரான் அதுக்கு அக்கௌண்டபிளா நாங்க எடுத்துப்போம், ஈரான் வீசுறதா தான் நாங்க கருத்தில் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்க வச்சிருக்கிறோம். யமன் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா அதுக்கு பதிலடி நாங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. அப்ப இது ஈரானுக்கு எதிரான போரை அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கிறத தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கிதான் அவங்க நகர்றாங்க. அதை நோக்கிய நகர்வுகள் இந்த ட்ரம்ப் புது டீம் வந்ததுல இருந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே சைனீஸ் ஹாக்ஸ், ஈரான் ஹாக்ஸ். ஈரானுக்கு எதிரான சண்டையை போடணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட சைனிஸ்ட் குழுமம் தான் இவருடைய ஒட்டுமொத்த டீமும். ஸோ அதை நோக்கி தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே போகுது. இந்த பின்னணியில இருந்து தான் இந்த பகுதி நாடுகளினுடைய இன்வால்மெண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதற்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா பலஸ்தீனத்துக்கு மட்டுமே தொடர்புடையதா இருந்தது. பலஸ்தீனத்துல ஒரு இடம்படுகொலை, பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா யமன் அன்சார் அமைப்பினுடைய தாக்குதல், ஈராக்கி ரெசிஸ்டன்ஸினுடைய தாக்குதல், ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதல்,
அதற்கு அடுத்து ஈரானுடைய தாக்குதல். இப்படிதான் வந்து அந்த அந்த ஒட்டுமொத்த கதையாடலும் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பின்னணியில இப் இந்த பகுதி நாடுகள் வந்து இந்த பிரச்சனையில தங்களுடைய ஏர்பஸையோ இல்லை தங்களுடைய வான் பரப்பையோ பயன்படுத்த அனுமதிச்சா அது நேரடியா பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிகழ்வா வந்து மக்களால பார்க்கப்படும். ஸோ அந்த அச்சத்தினாலதான் அவங்க எல்லாருமே வந்து இதை தவிர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது அதெல்லாம் கடந்து எதை நோக்கி வந்திருக்குன்னா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையா இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு கட்டமைக்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது தான் அல்டிமேட்டான இந்த ரீஜியனுடைய பாலிடிக்ஸ். அதற்காக தான் 20-30 வருஷமா வந்து இந்த பகுதியினுடைய பாலிடிக்ஸ் அமெரிக்கா இந்த மாதிரி வந்து கட்டமைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு தயாரிப்பு பண்ணி தான் இது. அப்ப அதுவே இன்னைக்கு அந்த எல்லையை நோக்கி வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இறுதி இலக்கு அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் இந்த பகுதியினுடைய ப்ராக்சிக்கு வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? ஏன்னா இந்த ப்ராக்சிகளுடைய வேலையை ஈரானுக்கு எதிராக நிறுத்துறதுக்காக அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கிற ப்ராக்சிஸ் தான். ஸோ அப்போ அந்த ப்ராக்சிஸனுடைய வேலை இன்னைக்கு இறுதிக்கட்ட பணி வந்து வந்துருச்சு. கிளைமேக்ஸ் வரப்போகுது. இப்போ கிளைமேக்ஸ்லயும் ப்ராக்சி தன்னுடைய வேலையை செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ப்ராக்சி? அதுக்கு அர்த்தமே இல்லைல்ல. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈரானுக்கு எதிரான இறுதிக்கட்ட முயற்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. இப்போ இதுல அவங்க வந்து பலஸ்தீனத்தை வந்து துண்டிக்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பலஸ்தீனத்தை இந்த பிரச்சனையிலிருந்து துண்டிச்சு விட்டுட்டு ஈரானுக்கு எதிரான நிகழ்வுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஆனா அதுலதான் எமன் அன்சாருல்லா அமைப்பு என்ன பண்றாங்க, இந்த நடத்துற பிளாக்கேடுங்கிறது, இப்ப நடத்துற பிளாக்கேடு அது எதற்கு எதிராக வந்து நடக்குதுன்னா பலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்குது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அல்-ஹுத்தி பேசும்போது அன்சாருல்லாவினுடைய கமாண்டர் இன் சீஃபா இருக்கக்கூடிய அல்-ஹுத்தி அவர் பேசும்போது 4 நாள் கெடு விதிச்சிருந்தாரு. 4 நாள் கெடு விதிச்சு இந்த தாக்குதல் நடவடிக்கை வந்து அதாவது உணவுப் பொருட்கள் மற்ற உதவி பொருட்கள் தடை வந்து தொடர்ந்ததுன்னா 4 நாள்ல வந்து நீக்கப்படலைன்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து உணவுப் பொருட்கள் உதவி பொருட்கள் போறதை தடுப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய எச்சரிக்கையா சொல்லியிருந்தாரு. 4 நாள் அல்டிமேட்டம் கொடுத்திருந்தாரு. இந்த 4 நாள் அல்டிமேட்டம் வந்து எந்த பின்னணியில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த போர் நெருங்கி வந்துட்டதுனாலதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க பலஸ்தீனத்தை துண்டிச்சுட்டு யமன் மீதும் ஈரான் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கான நடவடிக்கைகளை இறங்கினாங்க. அத அவங்க திரும்ப லிங்க் பண்ணிட்டாங்க பலஸ்தீனத்து கூட. இப்போ யமன் அன்சாருல்லா அமைப்பு என்ன பண்ணிடுச்சுன்னா இதை மீண்டும் வந்து பலஸ்தீனத்து கூட லிங்க் பண்ணிடுச்சு. ஆனாலும் இவங்க இறுதிக்கட்ட முயற்சியா ஒரு கிளைமேக்ஸ் நிகழ்வா வந்து இந்த இந்த பகுதியினுடைய பாலிடிக்ஸை சேஞ்ச் பண்றதுக்கான கடைசி நிகழ்வுகளுக்கு வர்றதுனால இவங்க எல்லாத்துக்கும் தயாராகிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு இன்க்ளூடிங் வந்து நீங்க எங்களுடைய ஏர் பேஸை பயன்படுத்திக்கிங்க, எங்க பகுதியிலேருந்து விமானத்தை எடுத்து நீங்க தாக்குதல் நடத்திக்கிங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. இது யமனுக்கு எதிராக அவங்க வந்து பயன்படுத்துறதுனால யமன் வந்து ஒரு தனி அரசாங்கமா வந்து இயங்க முடியாத நிலையில இருக்கு. சர்வதேசத்தால அங்கீகரிக்கப்படாத அரசாங்கமா இயங்கிட்டு இருக்கு. அதனால அது வந்து அரசாங்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் வந்து இவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இதே ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை கொடுத்தாங்கன்னா அது ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு நாட்டுக்கு எதிரான நடவடிக்கையா போகும். அப்ப அந்த நாட்டுக்கு வந்து உரிமை வருது தாக்குதல் நடத்துறதுக்கு. ஆனா ஒரு ஒரு அரசில்லாத ஒரு கட்டுமானமா இருக்கிறதுனால யமன் அன்சாருல்லா அமைப்புக்கு எதிராக வந்து இவங்க சர்வசாதாரணமா இந்த வான்வெளியையும் வான் தளங்களையும் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுல யமன் அன்சாருல்லா அமைப்பு தெளிவுபடுத்திட்டாங்க, நாங்க எதற்கும் வந்து அஞ்ச போறது இல்லை. பலஸ்தீன் சீஸ்ஃபயர் வந்து வயலேட் செய்யப்பட்டுச்சுன்னா நாங்களும் வந்து வயலேட் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பலஸ்தீனத்தை வந்து நீங்க பிசீஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை பிசீஜ் பண்ணுவோம், உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் உங்களுக்கு போற எல்லா இதையும் வந்து கப்பல்களையும் நாங்க தடுத்து நிறுத்துவோங்கிறத சொல்லிட்டாங்க. இவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்ப நேற்றுக்கு வந்து தாக்குதல் நடத்தினாங்க. நேற்று முந்தின நாள் இரவு 4 நாள் கெடு விதிச்சிருந்தாங்க. 4 நாள் கெடு விதிச்சு 4 நாள் அல்டிமேட்டம் கொடுத்திருந்தாங்க. 4 நாள் அல்டிமேட்டம் கொடுத்ததுனால இவங்க வந்து 4 நாள் கெடு விதிச்சு 4 நாள் அல்டிமேட்டம் கொடுத்ததுனால இவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க. நேற்று முந்தின நாள் இரவு
இந்த இரவு தாக்குதல் நடத்தினதுல பெரும்பாலும் வந்து குடியிருப்பு பகுதிகளில் தான் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த குடியிருப்பு பகுதிகளில் நடந்த தாக்குதல்ல சமீபத்தில் வந்த அப்டேட்டட் தகவல் பிரகாரம் 51 பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 150 பேர் மேல காயத்தோட சேர்த்து ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 150 பேருக்கு மேல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இத பண்ணிட்டு அவங்க வந்து இது வந்து யமன் அன்சார் அல்லா அமைப்பு, அதாவது தீவிரவாத அமைப்புன்னு அவங்க முத்திரை குத்தி இருக்கிறாங்க. தீவிரவாத அமைப்புக்கு எதிரான நடவடிக்கை. இதற்கு மேல அவங்க வந்து எந்த கப்பல் போகணும், எந்த கப்பல் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ண முடியாது. அப்படி பண்ற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் நடவடிக்கை தொடரும். அவங்களுடைய தாக்குதல் கெப்பாசிட்டி அழிக்கிற வரைக்கும் நாங்க வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சகம் ராணுவ செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறார் பீட் ஹெக்ஸத். ஸோ அதை நோக்கி தான் வந்து அவங்களுடைய இந்த ஆபரேஷனை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பைடன் அரசாங்கம் போன முறை இதே நடவடிக்கையில ப்ராஸ்பரிட்டி கார்டியன் ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி அதை வந்து யமனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான நடவடிக்கையில கம்ப்ளீட்லி தோல்வி அடைஞ்சுது. இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் வந்து நான் வந்து அவனை விட பலசாலி அப்படின்னு நிரூபிக்கும் விதமா தான் வந்து இந்த தாக்குதல் நடவடிக்கையை மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேற ஏதோ திட்டமிடல்லாம் வச்சு நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்றாங்க. இப்ப ட்ரம்ப் அரசாங்கத்திற்கும் பைடன் அரசாங்கத்திற்கும் இருக்கிற வேறுபாட்டுல மிக முக்கியமான வேறுபாடு, பைடன் அரசாங்கம் இருக்கும்போது சவுதி அரேபியா, கத்தாரு, யுஏஇ போன்ற நாடுகள் தங்களுடைய வான்பரப்புகளை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கல. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப கோவக்கார மனுஷன் அவங்கள பொறுத்தளவுல. ஸோ அதனால தங்களுடைய கோவக்கார முதலாளியை வந்து மீண்டும் கோவப்படுத்தினா அவர் என்ன பண்ணுவாருன்னு ஜெலன்ஸ்கி கிட்ட காட்டினாரு, ஜோர்டானுடைய அரசர்கிட்ட காட்டினாரு, அப்துல்லா கிட்ட. ஸோ அதனால அதுதான் தங்களுக்கு நடக்குங்கிறதுனால வேற வழியே இல்லை, அவர் கேட்டாருன்னா கொடுத்து தான் ஆகணும். ஆனா பைடன்கிட்ட டிப்ளமேட்டிக்கா பேசக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்தது, நெகோசியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது ட்ரம்ப் கிட்ட கிடையாது. ட்ரம்ப் வந்து ஒரு கடும் கோவக்காரர் அவங்கள பொறுத்தளவுல. ஸோ அதனால அவங்களால எதிர்கொள்ள முடியல. இப்போ அந்த நிகழ்வும் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த தாக்குதல் நடந்து இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறம் நேற்று காலையில இந்த தாக்குதல் முடிஞ்சு நேற்று இரவே வந்து, அதாவது நீங்க யமன் நேர பிரகாரம் நேற்று இரவு விடிய காலத்தின் போது கடுமையான தாக்குதல் மீண்டும் யமன் அன்சார் அல்லா அமைப்பு எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஹாரி ட்ரூமன்கிற அவங்களுடைய விமானம் தாங்கிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், குரூஸ் மிசைல்ஸ் பயன்படுத்தி தாக்கியிருக்கிறாங்க. ஒரு ட்ரோன் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த தாக்குதலுக்கு. அதே மாதிரி அது முடிஞ்சு அது வந்து குறிப்பா சொன்னா அது வந்து சென்காம் வந்து அதற்கு எந்தவித விளக்கமும் கொடுக்கல. என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கல, மௌனம் காக்குது. இப்போ அதுலேருந்து தெரியுது ஏதோ பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து இம்மிடியட்டா இது வெறும் ஒரு ஹாரி ட்ரூமன் விமானம் தங்கிய கப்பல் மீது மட்டும் தாக்குதல் நடத்தல, அதை இல்லாம அதுக்கு உதவியா வந்த மற்ற கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது முடிஞ்ச உடனே திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா மீண்டும் ஒரு தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. சனா கவர்னரேட்ல ஒரு மின்சார உற்பத்தி மையத்துல தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ சனா நகரம் முழுக்க வந்து மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின்சாரம் வந்து கிடைக்கல. அது அந்த தாக்குதல் நடந்த உடனே இம்மீடியட்டா மீண்டும் வந்து யமன் அன்சார் அல்லா அமைப்பு தன்னுடைய தாக்குதல் நடவடிக்கை ஆரம்பிச்சு ஹாரி ட்ரூமன் பேட்டில் குரூப் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுவும் இதே மாதிரி பாலிஸ்டிக் மிசைல்ஸ், குரூஸ் மிசைல்ஸ், ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மணிக்கணக்கா வந்து அந்த தாக்குதல் வந்து நீடிச்சிருக்கு. ஸோ எத்தனை முறை நீங்க தாக்குதல் நடத்துனீங்கனாலும் இமீடியட்டா நாங்க வந்து உங்களுடைய இது மீது தாக்குதல் நடத்துவோம், எந்த வகையிலையும் நீங்க எங்களை தடுக்க முடியாது, பைடனுக்கு என்ன நிலை ஏற்பட்டுச்சோ அதுதான் உங்களுக்கும் அப்படிங்கிறத யமன் அன்சார் அல்லா அமைப்பு தங்களுடைய செயல்பாட்டின் மூலமா தெளிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி யமன் அன்சார் அல்லா அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற அல்குத்தி வந்து சொன்னது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்.
அமெரிக்க போர்க்கப்பல்கள் மட்டும் இல்ல, அமெரிக்காவினுடைய எந்த கப்பல்களும் இந்த பகுதியில இனிமே போக முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்க எங்க நாட்டுக்கு எதிரான அக்ரஷன்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கு பதிலடியா அவங்க இந்த பகுதியில நடமாட முடியாது அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையா சொல்லிட்டாங்க. யாரு வந்தாலும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. கூடுதலா பாலஸ்தீனத்துக்கும் எங்களுக்கும் இருக்கிற இந்த சீஸ்ஃபயர் உறவுங்கிறது, சீஸ்ஃபயருக்கும் எங்களுடைய தாக்குதலுக்கும் இருக்கிற அந்த உறவுங்கிறது ஒரு காலத்திலும் பிரிக்க முடியாது. பாலஸ்தீன் மக்கள் உணவுப் பொருட்கள், உதவி பொருட்கள் கிடைக்கிற வரைக்கும், பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கும் எந்த பொருட்களும் இங்கிருந்து வர்றதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது. உங்களுடைய கப்பல்களை நாங்க தடுத்து நிறுத்த தான் செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 24 மணி நேரத்துக்குள்ள 2 முறை வந்து அமெரிக்காவினுடைய கப்பல் படை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு யமன் அன்சார் அமைப்பினால. இது அடுத்த கட்டத்துல எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியல. ஆனா இவங்களுடைய எதிர்த்தாக்குதல் நடவடிக்கை வந்து எந்த மாதிரி நடத்த போறாங்க, அமெரிக்கன் தரப்பு வந்து என்ன மாதிரி நடத்த போறாங்கிறத பொறுத்து யமன் அன்சார் அமைப்பினுடைய தாக்குதல் நடவடிக்கையும் இருக்கும். ஆனா அவங்க பயப்படல. தொடர்ந்து வந்து நாங்க என்ன அப்ஜெக்டிவுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றோமோ அதை நாங்க தொடர்ந்து செயல்படுத்துவோம். உன்னால அதை தடுக்க முடியாதுங்கிறத சொல்லிட்டாங்க. யமன் அன்சார் அமைப்பு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 12 மாதங்களா இந்த பிளாக்கேடை ஏற்படுத்தினதுல இருந்து அவங்களுடைய மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து எந்த இடத்துலையும் பின்வாங்கல. அதை அமெரிக்க மேற்குலக சக்திகளால எதிர்கொள்ளவும் முடியல. அது இனியும் அதுதான் தொடருங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அதுக்கு மேல அமெரிக்கா வந்து வேற எந்த வகையில யமன் அன்சார் அமைப்பை தடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பண்ணும் நிகழ்வுகள் வந்து நமக்கு தெளிவுபடுத்தும். இதுல நடத்தின தாக்குதல் முழுக்க சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தான் தாக்குதல் நடத்திருக்கு. குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்திருக்காங்க. இது போர் விதியை மீறினது, போர்க்குற்றம். அந்த போர்க்குற்றத்துல தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டு இருக்கு, ட்ரம்பினுடைய அரசாங்கம். இவங்க அடுத்து வந்து சொல்றாங்க, இனி யமன் நடத்துற ஒவ்வொரு தாக்குதலும், யமன் அன்சார் அமைப்பு நடத்துற ஒவ்வொரு தாக்குதலும் ஈரான் நடத்துற தாக்குதலா கருதப்படும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்னன்னா, யமன் அன்சார் அமைப்பு அவங்களால எதிர்கொள்ள முடியல. ஹார்டா வந்து அவங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே பைடன் வந்து அவருடைய திட்டமிடல் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அவரால் பண்ண முடியல. நம்ம போனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணது இன்னைக்கு அவங்க எதிர்கொள்றாங்க. ஹாரி ட்ரூமன் ஏர்கிராஃப்ட் கெரியரு இன்னைக்கு இந்த பகுதியில சிக்கியிருக்கு. இப்ப ஓடுறதை தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா ஏன் வந்து மற்ற பகுதிகளில் யமன் அன்சார் அமைப்பு தாக்குதல் நடத்தலைன்னா, முக்கியமான விஷயம் வந்து அவங்களுடைய படை குறிப்பா வந்து விமானம் தாங்கிய கப்பலை வீழ்த்துறது தான் பெரிய விஷயம். அது நடந்துருச்சுனாலே அமெரிக்கா உள்ளுக்கு அது பெரிய டிமோரலைஸ் ஃபேக்டரா போகும். அது பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு அவமானத்தை உருவாக்கும். திரும்ப வந்து அமெரிக்கா தொடர்ந்து இந்த போரை நடத்துறதே பெரிய சிக்கலா மாறிடும். ஸோ அதனாலதான் வந்து அவங்க அந்த வேலையில ஈடுபடுறாங்க. அமெரிக்காவுக்கு நேரடியான பாதிப்புகளை ஏற்படுத்துற வேலையில ஈடுபடுறாங்க. இந்த துரோகிகளுக்கு மீண்டும் வந்து அமெரிக்காவினுடைய மக்கள் மீதான தாக்குதல் வந்து தீவிரமாச்சுன்னா இந்த துரோகிகளும் அதுல சிக்குவாங்க. ஏன்னா இந்த துரோகிகள் தான் வந்து அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு இவங்க தயாராயிட்டாங்க. ஈரான் மீதான தாக்குதலுக்கு தயாராயிட்டாங்க. அது வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உணரும் போது எல்லா காடியும் திறந்து காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதனாலதான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சில லிவரேஜ் வந்து அவங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்கி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வைக்கிறாங்க. ஈரான் மீதான தாக்குதல் வந்து ஆரம்பிச்சு அது தீவிரமடைஞ்சு போக ஆரம்பிச்சதுன்னா ஈரான் தாக்குதல் நடத்தும். அதே போல இந்த அமைப்புகளும் எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் விட்டு தாக்குதல் நடத்தும். ஏன்னா கடந்த 13 மாசம் நடந்த சண்டையில எந்த விதமான சர்வதேச விதிகளும் மதிக்கப்படலை மேற்கத்திய தரப்பால. ஆனா இவங்க மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லா சர்வதேச விதிகளையும் மதிச்சு, போர் விதிகளை மதிச்சுதான் வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து இயங்கி இருக்கிறாங்க. இது மேற்கத்திய தரப்பு மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அரசாங்கங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தி ஏற்படுத்தியிருக்கு.
பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டம் அதற்கு எதிரா வந்து இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அரசாங்கங்களை தடுத்து நிறுத்த முடியல இந்த இனப்படுகொலை பண்றதுல இருந்து. அவங்க தொடர்ந்து அரசாங்கங்கள் தொடர்ந்து இனப்படுகொலைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய ஹோல் அப்ஜெக்டிவ் மேற்கத்திய மக்களை தன்வயப்படுத்தணும், இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக திருப்பணும், அவங்களுடைய தவறுகளை வந்து உணர வைக்கணும். அப்படிங்கிற இடத்துல இந்த மக்கள் ஆதரவு அந்த அரசாங்கங்களை நிர்பந்தப்படுத்தும் அப்படின்னு நம்பினது இன்னைக்கு நடக்கல. 13 மாசத்துக்கு அப்புறமும் அது நடக்கல. இப்ப இனிமே அந்த மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க யாரு வந்து இதுல கெட்டவன் யாரு நல்லவங்கிறத. இனிமேலும் அந்த மக்களுக்கு நான் நல்லவன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்சியல் பிரச்சனையில இருக்கு. ஏன்னா அழிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதை இனிமே அதே மாதிரி தான் வந்து அணுக முடியும். வாழ்வா சாவா போராட்டமா தான் அணுக முடியும். அந்த எல்லையை நோக்கி இந்த போர் நகர்ந்துருச்சுன்னா ஆல் பெட்ஸ் ஆர் ஆஃப். அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ காலம் பார்த்த அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்ப இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அந்த எல்லையை நோக்கி அவங்கள நகர்த்துற நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரமா நடத்திட்டு இருக்கு. ஓகே ஓகே சொல்லுங்க. இதுல வந்து சிரியால நடந்துட்டு இருக்கிற அந்த விஷயம் இன்னைக்கு மார்ச் 17 இன்னைக்கு வந்து 2-3 தகவல்கள் வந்துச்சு. லெபனான் தரப்புக்கும் சிரியாவில் இருக்கிற ஒரு தீவிரவாதி குழுக்களுக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஹெஸ்புல்லா பேரெல்லாம் வேற இழுத்துட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன், என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா அங்க அதை சொல்லுங்க. சிரியாவினுடைய இப்போ செல்ஃப் அப்பாயிண்டட் பிரசிடண்டா இருக்கக்கூடிய அல் ஜுலானி முன்னாள் தீவிரவாதின்னு சொல்ல முடியாது, இந்நாள் தீவிரவாதின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா மற்ற யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை இன்னைய வரைக்கும் ஹெச்டிஎஸ் தீவிரவாத அமைப்பா தான் வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க எந்த வகையிலையும் ஹெச்டிஎஸ் வந்து தீவிரவாத அமைப்பு பட்டியலிருந்து நீக்கல. பெரும்பாலான நாடுகள் வந்து அந்த அமைப்பை வந்து தீவிரவாதிகளா தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தீவிரவாதிகளினுடைய ஒரு 2 தீவிரவாதிகள் லெபனானுடைய எல்லைப்புறத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லைக்குள்ள நுழைஞ்சு லெபனானுக்குள்ள போய் அங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் ஸோ இவங்க உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரங்க யாரு என்னன்னு விசாரிச்சிருக்கிறாங்க. நீங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவனுங்க கேட்கல, உள்ளுக்கு போயிருக்கிறானுங்க. போனவுடனே அந்த ஆள் வீட்டுல கன் வச்சிருந்திருக்கான், எடுத்து போட்டு தள்ளிட்டான் இவங்க 2 பேரையும். இது வந்து அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு தலைமைக்கு போய் உடனடியா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி பெரிய அளவுக்கு ஆர்டிலரி செல்ஸ் டேங்க் ஃபயர்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பகுதியில, அந்த மக்கள் பகுதியில. அதுக்கப்புறம் உள்ளுக்கு நுழைஞ்சு லெபனான் மக்களை வந்து கடத்திட்டு போயிருக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குழு, அங்க நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம், ஏற்கனவே இதே மக்கள் குழுவுக்கும் இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடந்தது எல்லை பகுதியில பெக்கார் ரீஜியன்ல. ஸோ அந்த சண்டையிலையும் இவனுக்கு பின்வாங்கி ஓட வேண்டிய நிலை தான் ஏற்பட்டிருந்தது. ஏன்னா அந்த மக்கள் குழு பெரிய அளவுக்கு இவங்களை தாக்குதல் நடத்துனுச்சு, 2 தீவிரவாதிகளை பிடிச்சிருச்சு. இது வந்து அப்ப நடந்தது. அதே குழு அந்த கிளான்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்ற லெபனீஸ் கிளான்ஸ் ஃபோர்ஸஸ், அதாவது நம்ம ஊர்ல பங்காளிகள் மாதிரி அங்க கிளான்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரைபல் கிளான்ஸ் இருக்கிறாங்க அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் கிளான்ஸ். அவங்களுடைய ஆர்மியை வந்து அவங்க உருவாக்கி இருந்தாங்க. இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் இந்த நாட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஆயுதங்களை வச்சு தாக்குதல் நடத்தி இந்த தீவிரவாதிகளை ஓட விட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மீண்டும் வந்து இந்த தீவிரவாதிகள் உள்ளுக்கு நுழைஞ்சு அந்த கிராம பகுதிகளில் இந்த அட்டூழியத்துல ஈடுபட்டதுனால மீண்டும் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் அவங்களுடைய ப்ரொபகண்டா டீமோட அடி வாங்கி ஓடினானுங்க.
பெரிய அளவுக்கு கார்னட் மிசைல்ஸை வச்சு தாக்குதல் நடத்தி நேரடியா பாதிப்பு சந்திச்சு ஓட்ட முடிச்சு ஓடினானுங்க. அந்த வீடியோக்கள் முதற்கொண்டு வெளிவந்துச்சு. இதுதான் நடந்தது. இப்போ இந்த லெபனீஸ் ட்ரைபல் கிளான்ஸை இவனுங்க என்ன மாதிரி முத்திரை குத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறானுங்கன்னா, இது ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹெஸ்புல்லா சிரியன் ஆர்மிக்கு எதிராக சண்டைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நேரேஷன். அந்த நேரேஷனை செட் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறானுங்க. இப்போ ஆக்சுவலா ஹெஸ்புல்லா வந்து மறுத்துருச்சு, ஏற்கனவே மறுத்துருச்சு. அளவைட்டுக்கு எதிரான இனப்படுகொலையில வந்து இவனுங்க ஈடுபடும் போதும் இவனுங்க அதை தான் சொன்னானுங்க. ஹிஸ்புல்லாவும் ஈரான் தான் வந்து தூண்டுது, ஹெஸ்புல்லா நேரடியாக இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னானுங்க. ஹெஸ்புல்லா அப்பவும் மறுத்திருந்தது. இப்பவும் வந்து ஹெஸ்புல்லா வந்து அதுல எந்த தொடர்புலும் இல்லை. ஏன்னா போன முறை நடந்த இந்த கிளான்ஸுக்கும் இவனுங்களுக்கு நடந்த சண்டையிலையும் ஹெஸ்புல்லாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஆயுதம் கிடைச்சது? ஏன்னா இது ஹெஸ்புல்லாவினோட ஆயுதம் மாதிரி தான் வந்து இவனுங்க சித்தரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இவனுங்களுக்கு எல்லாம் எப்படி ஆயுதம் கிடைச்சது இந்த மக்களுக்கு அப்படின்னா, இந்த சிரியன் அரசாங்கம் வீழ்ந்த உடனே ஜொலானி ஃபோர்ஸஸ், இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் டமாஸ்கஸ் உள்ள வந்த உடனே அபாண்டன் பண்ணப்பட்டு மிலிட்ரி போஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க அந்த ராணுவ வீரர்கள், சிரியாவினுடைய ராணுவ வீரர்கள். எல்லா அம்யூனிஷன் டிப்பல்ல இருந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஓடின உடனே ஆள் கேட்பாரற்று கிடந்தது. இந்த தீவிரவாதிகள் வந்த உடனே இந்த தீவிரவாதிகள் குழுக்கள் என்ன பண்ணானுங்க, நேரா போய் இந்த வெப்பன் டிப்போலாம் போய் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து பிளாக் மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ விற்கும்போது பல்வேறு பகுதிகள்ல இருந்து காசுக்காக, இது இது வந்து இவனுங்க முழுமையா அரசாங்கத்தினுடைய உத்தரவோட இதெல்லாம் பண்ணல. இந்த வந்த குழு மெர்சனரி குரூப் காசுக்காக தான் வந்திருக்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆயுதம்லாம் கிடந்தோடனே ஆயுதத்தெல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கு போயிருக்கிறானுங்க. இவ்வளோ ஆயுதத்தை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தானுங்கன்னாக்க எப்படி வந்து வாங்குவாங்க? அவங்க கம்மியான விலைக்கு தான் கேட்பாங்க. அப்போ அதனால என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, எடைக்கு வித்துருக்கிறானுங்க. இரும்பு கணக்கா எடைக்கு வித்துருக்கிறானுங்க இந்த ஆயுதங்கள் எல்லாம். கார்னட் மிசல் முதற்கொண்டு எடைக்கு வித்துருக்கிறானுங்க. இந்த எடைக்கு வித்துக்கிட்டு இருந்ததை பயன்படுத்தி இந்த பகுதியினுடைய கிளான்ஸ், இவங்களுக்கும் சிரியாவுக்கும் என்ன தொடர்பு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க அந்த சைக்ஸ் பீக்கோ பிரெஞ்சு பிரிட்டன் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தும் போது இந்த பகுதியினுடைய ஒட்டமான் பேரரசை வந்து பிரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் தான் வந்து சைக்ஸ் பீக்கோ அக்ரிமெண்ட். அப்போ இது வந்து ஒரு பெரிய கிரேட்டர் சிரியா பகுதியா இருந்த பகுதி தான் இது எல்லாமே. பாலஸ்தீன், லெபனான், சிரியா, ஜோர்டான், இது எல்லாமே ஒரே நாடா இருந்தது தான். சிரியாவினுடைய பகுதிகள் தான், சிரியாங்கிற நாட்டினுடைய பகுதிகள் தான். ஏன்னா டெமாஸ்கஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 5000 ஆண்டு பழமையான ஒரு நகரம், ரொம்ப புராதனமான நகரம். அந்த பகுதியில இந்த நாடுகள் எல்லாமே அது ஒரே நாடுகளா தான் வந்து இருந்தவங்க. அதனால இத ஒண்ணா வந்து அவங்க வைக்கல, பிரிச்சானுங்க. பிரிச்சு புதுசா ஒரு நாட்டை உருவாக்குனானுங்க. ஹெசமைட் கிங்டம் வந்து கொண்டு வந்து அங்க இன்ஸ்டால் பண்ணானுங்க. அதுதான் வந்து ஜோர்டான். லெபனானை வந்து தனியா பிரிச்சு லெபனானை வந்து பெரும்பாலும் மெரனைட் சமூகத்துக்காக ஒதுக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி ட்ரூஸுக்கான ஒரு நாடை உருவாக்குறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டானுங்க. அது ஆனா அப்ப நடக்கல. குர்திஸை வந்து அவன் யோசிக்கவே இல்லை. குர்திஸ் மக்களுக்கான நாடுங்கிறத பத்தி அவனுங்க யோசிக்கவே இல்லை. ஆனா குர்திஸ் மக்களை பயன்படுத்தி அவனுங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டானுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு குர்திஸ் மக்களுக்கும் யோசிக்கல, சிரியாவை வந்து பிரிச்சு கொடுத்துருந்தானுங்க. இப்போ இவனுங்க பிரிக்கும் போது இவனுங்க சும்மா உட்காந்து எல்லை டிராப் பண்ணி இது இது வந்து சிரியாவுக்கு, இது வந்து லெபனானுக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்கும்போது இந்த எல்லை பகுதியில் வாழ்ந்த மக்கள், சிரியாவில் அவங்களுக்கு நிலப்பரப்பு இருக்கு, அவங்களுடைய நிலங்கள்லாம் வந்து சிரியாவில் இருக்கு, தோட்டங்கள் சிரியாவில் இருக்கு, ஆலிவ் மர தோட்டங்கள் வந்து சிரியாவில் இருக்கு, அவங்களுடைய வீடுலாம் பார்த்தீங்கன்னா லெபனானுக்குள்ள இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில வந்து இவனுங்க எல்லையை வந்து பிரிச்சுட்டானுங்க. இப்போ பிரிச்ச உடனே இவங்க எல்லாருமே லெபனான் மக்களா சிட்டிசனா போயிட்டாங்க. சிரியாக்குள்ள போய் அவங்களுடைய நிலத்துல இருக்கிற விளைச்சல் எல்லாம் வந்து அறுவடை பண்றது, அந்த விளைச்சலுக்கு தேவையான விஷயங்களை பண்றது, விவசாய பணிகளுக்கு போறது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும். ஆனா இவனுங்க எல்லை பிரிக்கும் போது இதை நடுப்பா வச்சு செங்குத்தா பிரிச்சுட்டானுங்க. இந்த பக்கத்துல நிலத்தையும் அந்த பக்கத்துல வீடுகளையும்.
இப்போ சிரியன் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஹஃபிசல்லா சாத் டயத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மக்கள் இந்த நிலப்பரப்புல வந்து அவங்களுடைய நிலங்களை வந்து பயன்படுத்துறதுக்கான, விவசாயம் பண்றதுக்கான முழுமையான உரிமை, கிட்டத்தட்ட வந்து இரட்டை குடியுரிமை பெற்ற மக்கள் மாதிரி அவங்க எப்ப வேணாலும் வரலாம், போகலாம் அப்படிங்கிற இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரிவிலேஜ் வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாம் இந்த எல்லைப்புற பகுதி மக்கள். இப்போ இவங்க வந்து சிரியாவுக்கு ரெகுலரா போயிட்டு வந்துகிட்டு இருந்தவங்க. அவங்களுடைய விவசாய நிலங்களுக்கு போவாங்க, அறுவடை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, திரும்ப லெபனானுக்கு வருவாங்க. இதுல வந்து உங்களுடைய கடந்த ஒரு 80 ஆண்டு காலமா வந்து இதை தொடர்ந்து வந்து அவங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம். இந்த தீவிரவாதிகள் வந்த உடனே இவங்க இந்த பகுதிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால அவங்க எல்லாம் போய் சிரியாக்குள்ள இந்த ஆயுதங்களை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த தீவிரவாதிகள் கண்டிப்பா எல்லை பகுதியில இந்த பக்கம் வருவானுங்க, அவனுங்க நமக்கு எதிரானவனுங்க அப்படிங்கிற எண்ணத்துல நாம முன்னாடியே தயாரிப்பு பணியில ஈடுபடணுங்கிறதுக்காக தான் இந்த ஆயுதங்களை பூரா வந்து அவங்க வாங்கிட்டு வந்து சேகரிச்சு தங்களுக்கான படைகளை உருவாக்கிக்கிட்டாங்க. இது தெரியல இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, உள்ளுக்கு வந்து இந்த 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 ஆலிவ் மர தோட்டங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹார்வெஸ்டிங் பணியில ஈடுபடும் போது, அறுவடை பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனுங்க அந்த பகுதியில ரோந்து பணிக்கு வந்தவனுங்க அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்க பிடிச்சிட்டு போனது மட்டும் இல்ல, பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அவங்க மீது. இது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சு கடைசியா இவங்க வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு 2 பேத்துக்கும் அது சண்டையா மூண்டு கடைசியா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் பலரை வந்து கொன்னுட்டாங்க. இந்த லெபனீஸ் ட்ரைபல் கிளான்ஸ் ஃபோர்ஸ் கொன்னுட்டாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் 2 பேரை வந்து பிடிச்சிட்டாங்க பணைய கைதியா. பிடிச்சிட்டு போய் அப்புறம் டீல் பேசி அந்த மக்களை விடுவிக்கிறதுக்கான நெகோசியேஷனுக்கு அந்த அந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. இதுதான் வந்து நடந்தது. இப்படிதான் வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஆயுதம் கிடைச்சிட்டு, இப்படிதான் இவங்களுக்கும் அவங்களுக்குமான சண்டை உருவானுச்சு. இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அந்த ஆயுதம் தாங்கிய குழுவை ஹெஸ்புல்லாங்கிறானுங்க. ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுதம் அவங்களுக்கு போகல. சிரியன் ஆர்மியினுடைய ஆயுதம் இவனுங்க வித்த ஆயுதத்தை தான் வாங்கிக்கிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபெனட்டிக்ஸ், இந்த அமெரிக்காவினுடைய சிஐஏவால உருவாக்கப்பட்ட வகாபிச சிந்தனை கொண்ட டக்ஃபீர் எலமெண்ட், இவனுங்க மனித குல விரோதி. எல்லாரையும் எதிரியா பாக்குறவனுங்க. இவனுங்க சொல்றதை ஏத்துக்காத எல்லாரையுமே எதிரியா பாக்குறவனுங்க. இன்க்ளூடிங் இவங்க மத பிரிவை சார்ந்தவர்களே எதிரியா பார்க்கக்கூடியவனுங்க இவங்க சொல்றதை ஏத்துக்கலன்னா. அப்படி இருக்கிறவனுங்க இவனுங்க குரோதமா பார்க்கக்கூடிய சியா மக்களையும் அலவைட் மக்களையும் எப்படி பார்ப்பானுங்க? அப்போ அந்த மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பை வந்து தாங்களே உறுதிப்படுத்தணுங்கிற இடத்துலதான் இந்த பகுதி மக்கள் இந்த கிளான்ஸ் போர்சஸ உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து அலவைட் சமூகம் பண்ணாம போனதினுடைய விளைவுதான் மிகப்பெரிய இனப்படுகொலையா அவங்க எதிர்கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு சண்டை நடந்து ஒரு அவனுங்க திரும்ப தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை உட்பட குடியிருப்பு பகுதியில தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் குழந்தை உட்பட சிலர் வந்து இறந்துருக்கிறாங்க, மாட்டையராயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் லெபனீஸ் ஆர்மி எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருந்துட்டு கடைசியா இந்த டேங்க் செல் எல்லாம் வந்து ஃபயர் பண்ணி இந்த குழந்தைகள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப திரும்ப வந்து அவங்க தாக்குதல் நடத்துறதா சொல்றாங்க. இப்போ அவனுங்க மறுபடி லெபனீஸ் ஆர்மி பொசிஷன்ல அவனுங்க தாக்குதல் நடத்துறாங்க, இவங்க அவங்க பொசிஷன்ல தாக்குதல் நடத்துறாங்க. இப்பதான் லெபனீஸ் ஆர்மி இந்த மக்களுக்காக சண்டைக்கே வருது. போன முறை நடந்த சண்டையிலெல்லாம் லெபனீஸ் ஆர்மி உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துருந்தது. இந்த கிளான்ஸ் தங்களுக்கு தாங்களே வந்து ப்ரொடெக்ஷனை வந்து கொடுத்துக்கிட்டாங்க. இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை தாங்களே எதிர்கொண்டுக்கிட்டாங்க. மக்களே தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே உறுதிப்படுத்தும் நிலையில தான் லெபனான் இன்னைக்கு இருக்கு. ஹெஸ்புல்லா இல்லைன்னா லெபனான் ஆர்மிங்கிறது மக்களே பாதுகாத்துக்கக்கூடிய நிலையில தான் வைக்கும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களுடைய அமெரிக்க சார்பு நிலையினுடைய விளைவு. அந்த அரசாங்கம் வந்து எப்படி இயங்குதுன்னா ஒரு பப்பட்ட அரசாங்கமா இயங்குது. ஹெஸ்புல்லா மட்டும் இல்லைன்னா அந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஜோர்டான் அரசாங்கம் மாதிரி தான் இருக்கும். அதை தடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே அமைப்பா இருக்கிறது ஹெஸ்புல்லா தான். ஸோ இப்பதான் வந்து முறையா லெபனீஸ் ஆர்மி ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க.
இதுல ஹெஸ்புல்லாவுக்கு அதாவது ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் லெபனீஸ் ஆர்மி மீது நம்ம தாக்குதல் நடத்துவானுங்க. அதை வந்து லெபனீஸ் ஆர்மி எப்படி எதிர்கொள்ளுங்கிறத பொறுத்து தான் லெபனீஸ் ஆர்மிக்கு அந்த தகுதி இருக்குதா அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, இல்லைன்னா ஹெஸ்புல்லா கிட்ட தன்னுடைய தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு ஹிஸ்புல்லா கிட்ட ஒப்படைக்கணுமாங்கிறத அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு லெபனீஸ் ஆர்மியினுடைய நிலையா இருக்கு. ஓகே ஓகே தோழர். இதுல இந்த தாக்குதல்கள்லாம் நடந்த பிறகு வந்து கனடாவில் வந்து ஒரு தகவல் வெளியிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்நேரத்துக்கு நம்ம வந்து அமைச்சரவை கூட்டி பேசி இருந்திருக்கணும், விவாதம் பண்ணி இருந்திருக்கணும். ஒரு தாக்குதல் நம்ம மக்கள் மேல் நடக்குது, அது இல்லாம இப்போ இன்னைக்கு வந்து பெருமளவுல தாக்குதல் நடத்திருக்காங்க. இது எதுக்குமே ஏன் இந்த அமைச்சரவை வந்து அமைதியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தற்காலிக பிரதமராக இருந்த மிகாட்டி இருந்தப்ப கூட லெபனான்ல இவ்வளவு மோசமா நடக்கல. ஏன்னா வந்து அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க, ஹிஸ்புல்லா. இப்ப ஏன் திரும்பவும் ஹிஸ்புல்லா அதில் கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இவங்க காத்திருக்காங்க? இல்ல ஹிஸ்புல்லாவை அப்படியே முக்கார வச்சிருக்கலாம், நம்ம வந்து வழக்கம் போல அமெரிக்க கைதியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? அமெரிக்கா இன்ஸ்டால் பண்ண அரசாங்கம் தானே இப்ப இருக்கு. இவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. இவங்க என்னமோ வந்து தங்களுடைய பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம், நான் ராணுவம் பாத்துக்குது, ஹெஸ்புல்லா வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால ஹெஸ்புல்லா வந்து எதுவுலயும் ஈடுபடல. ஆனா இவனுங்களால பண்ண முடியாதுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஏன்னா இவனுங்கள்ட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு ரீஎன்ஃபோர்ஸ் பண்றோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை பகுதிக்கு ராணுவத்தை அனுப்புறாங்க. இன்னும் ஆர்டிலரி செல்ஸ் 1800 சொச்சத்துல பிரிட்டிஷ்காரன் கொண்டுகிட்டு வந்த ஆர்டிலரி மாதிரி கொண்டுட்டு போறாங்க, வண்டியில கட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க. அவங்களுடைய ட்ரூப் கேரியர் ஃபோர்ஸ், அந்த அதாவது படை வீரர்களை ஏத்திட்டு போறத பாத்தீங்கன்னா நம்ம ஊரு பழைய காலத்து போலீஸ் ஜீப் மாதிரி வச்சுக்கிட்டு கொண்டு போறாங்க. இப்படிலாம் வந்து நீங்க ஆர்ம்டு, அதாவது ட்ரூப்ஸ் கொண்டு போற ஒரு வாகனத்தை அந்த காலத்து வாகனம் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க கொண்டு போனீங்கன்னா எப்படி உங்க ட்ரூப்ஸ் வந்து சண்டை போட முடியும்? உங்கள்ட்ட என்ன வெப்பன் நீங்க வச்சிருக்கீங்க சண்டை போடுற அளவுக்கு, நவீன காலத்துக்கு சண்டை போடுற அளவுக்கு? ஒண்ணுமே இல்ல. இந்த ராணுவம்ங்கிறது ஒரு டம்மி ராணுவம். ஒரு போலீஸ்க்கு இருக்கிற ஒரு ஒரு சோபஸ்டிகேஷன் கூட வந்து இவங்கள்ட்ட கிடையாது. அப்படிதான் இந்த ராணுவத்தை வச்சிருக்கிறாங்க. அதுதான் அமெரிக்காவினுடைய விருப்பம். ஏன்னா இதை ஜோர்டான் மாதிரி உருவாக்கணுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய விருப்பம். அதுக்கு இந்த நாட்டினுடைய பிளவு, அதாவது மக்கள் சமூகத்துல இருக்கக்கூடிய பிளவுங்கிறது பயன்படுது. அதை பிரிச்சு பல்வேறு நாடுகள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. குறிப்பா சவுதி அரேபியா சன்னி இஸ்லாம் பிரிவு மக்கள் மத்தியில பெருமளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது. அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மற்ற சமூகத்தின் மத்தியில வந்து பெரிய அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கு. எல்லாரும் டூலா வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இதுல மெஜாரிட்டி மக்களா இருக்கக்கூடிய சியா மக்கள் மட்டும் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா இருக்காங்க, அமல் மூமெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இது எல்லாத்தையும் வந்து எதிர்க்கிறாங்க. நம்ம ஹியூமிலியேட் ஆக முடியாது, நம்ம வந்து டிக்னிஃபைட் லைஃபா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பலஸ்தீனர்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுங்கிறது ஒரு ஆக்குபேஷன் நாடு, அதை வந்து நம்ம இந்த பகுதியில அனுமதிக்க கூடாதுங்கிற சிந்தனையோட இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாமே அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு துருப்பு சீட்டா அமெரிக்கா இந்த ஜியோபொலிட்டிக்கல் கேம்ல பயன்படுத்துறதுக்கு இந்த குழுக்கள் வந்து பயன்படுது. அவ்வளவுதான் அந்த நாட்டினுடைய நிலவரம். இத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி, பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பவரும் கிடையாது, இராணுவமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சும்மா உட்கார்ந்துகிட்டு நாங்க வந்து பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க வாயால பேசுறதுங்கிறது யாருக்கு எதிராக இவனுங்க பாதுகாக்க முடியும்? ஈவன் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராகவே இவனுங்களால பாதுகாத்துக்க முடியல, ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக. இவனுங்க எப்படி சிறிய இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இவனுங்க பாதுகாத்துக்குவானுங்க? வாய்ப்பே கிடையாது. ஹெஸ்புல்லா தான் பாதுகாத்தாகணும். இல்லைன்னா இந்த நாடு வந்து ஜோர்டான் மாதிரி தான் மாறும். புரியுது புரியுது தோழர். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. ஏன்னா ஈரான் மீதான இது வந்து ரொம்ப ஷார்ப்பா மாறிக்கிட்டே இருக்குது. ஈரான் தரப்புல இருந்து அவங்க சொல்லக்கூடிய
பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் டிப்ளமேட்டிக்ஸ் வார்த்தைகளையும் நான் தினம் தினம் கவனிச்சிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்தித் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தோழர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் கடைசியா, தோழர்கள் வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் தொடக்கத்திலே சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப முழுசா கேட்கிற தோழர்கள் தயவு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஷேடோ பேன்ல தான் இருக்கோம். இன்னும் 2-3 மாசத்துக்கு நம்மளோட வீடியோஸ் இப்படியே தான் பொறுமையா கொஞ்சம் இதாக தான் போகும், ஸ்லோவா தான் போகும். ஆனா நம்மளை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்போ வந்து அந்த பேனர் ரிமூவ் பண்றாங்களோ அதுக்கப்புறமேல தான் மற்ற தோழர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய லெவலில் அது பரப்போம். ஸோ அதனால உங்களால தோழர்களால முடிஞ்ச ஒரே இது வந்து எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது. அதுதான். அதனால லைக் பண்றது, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.